வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து தாய்லேருந்து ரெட் பனானான்னும் போது என்ன இருக்குது பார்த்தீங்களா, இப்படி ரெட் வரும். இது இன்னும் கொஞ்சம் ரெட்டு ஜாஸ்தியாகிட்டே வரும். பட் இது கொஞ்சம் அதாவது நல்ல ரெட் வரைக்கும்னு பறிச்சதுனால இந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி இதனோட டேஸ்ட்டும் நம்ம பார்ப்போம். இந்த மாமரம் அவ்வளவுமே இந்த வகை பனானா மேங்கோ தான். என்ன இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் 1-2 ஆல்ரெடி காய் வந்தது. நெக்ஸ்ட் சீசன் எல்லாமே கண்டிப்பாக காய்க்கிறது மாதிரி பிளான்ட்டு. இந்த மாதிரி பிளான்ட்டும் நம்ம சேல் ஃபுல்லாகவே பனானா மேங்கோனா இந்த மாதிரி சைஸ் தான் நம்மகிட்ட இருக்குது அவைலபிள். கொஞ்சம் சின்னது வேணும், இந்த அளவு ஹைட்லேயும் இருக்கும். இப்போ நம்ம இதை டேஸ்ட் ரிவ்யூ பார்ப்போம். இதை பொதுவாக பனானா மேங்கோன்றதுனால அது ஏன்னா இந்த தோல் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்படி நமக்கு இந்த வாழைப்பழத்தில் எப்படி நம்ம தொலி உரிப்போமோ அந்த மாதிரி இதை தோல் உரிக்கலாம். என்ன இருக்குது பார்த்தீங்களா, இப்படி உரிக்கிறதுனால தான் இதுக்கு வந்து பனானா, நமக்கு வாழைப்பழம் எப்படி நம்ம தோல் எடுக்கிறோமோ அதே மாதிரி இதை உரிக்கலாம். இது சில இதில் பார்க்குறதுக்கு இப்போ நமக்கு நார் இருந்த மாதிரி இருக்குது. பட் இதில் வந்து அந்த நார் தன்மை கிடையாது. வாசம் பயங்கர வாசமாக இருக்குது. நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. टेस्ट कैसा है बोलो? टेस्ट अच्छा है, मीठा, बहुत मीठा है. இதில் வந்து அந்த நமக்கு அந்த நார் சொல்லுவோம்ல, நார் சுத்தமாக கிடையாது. ஸ்வீட் பயங்கர ஸ்வீட்டு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது நீளமாக தொங்கிட்டு இருக்கும்போது பார்க்குறதுக்கும் இது நிறைய கொத்தாக காய்க்கும், அந்த மாதிரி வெரைட்டி. இது வெயிட் வந்து ஒரு 350 கிராம் இருக்கும். ஒவ்வொரு பழமும் 350 கிராம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.